இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்து பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க இந்த நாளில் புதிதாய் பார்க்குறவங்களை அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதத்தில் உங்களை சந்திப்பது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஜெபிக்கும் கர்த்தர் கிருபை செய்கிறார். அவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதம் உங்களுக்கு பல தேவைகள் இருக்கும். பிள்ளைகளுடைய ஃபீஸ் காரியங்களும் பல தேவைகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக யெகோவா ஈரே கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறபடியினால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் அற்புதமாய் சந்திப்பதை நீங்கள் இந்த மாதத்தில் பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நம்முடைய ஊழியமானது ஜேசுவை விடுதலை மையமாக இது நம்ம சென்னையில் நடந்து வருகிறது. இந்த விடுதலை மையத்தின் மூலமாக கர்த்தர் அற்புதங்களையும் விடுதலையும் செய்து வருகிறார். எத்தனையோ மக்களை குணப்படுத்துகிறார். எத்தனையோ மக்கள் சாபத்தின் கட்டுகளை அறுத்து அவங்களுக்கு இருந்த தடைகளெல்லாம் மாற்றி ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, பிசாசினாலும் மந்திரத்தினாலும் போராட்டத்தில் கட்டப்பட்ட ஜனங்களை அவருடைய வல்லமை விடுவிக்கிறது. அதில் ஒரு விசேஷமான இந்த ஊழியத்தில் ஒரு காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊழியத்தில் இறங்கி வந்து பல அற்புதங்களை விடுதலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்க இந்த மே மாதம் நடந்த சில காரியங்களை உங்களுக்காக ஒரு வீடியோ கிளிப்பை போடுகிறோம். அதை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். Heal in the name of Jesus. எல்லா பாதத்தில் வெளியே வந்துருந்தா mighty. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும்.
நீங்கள் பார்த்தீங்க அல்லவா, இந்த ஊழியத்துக்காக நீங்கள் திறப்பில் நின்று தினமும் ஒரு 5 நிமிடம் ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஜனங்களை விடுதலை பண்ணவும், பரிபூர்ண விடுதலை அறிந்து கொள்ளவும், அவங்களுக்கு கர்த்தருடைய மகிமை என்ன வல்லமை வெளிப்பட நீங்கள் 5 நிமிடம் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் விடுதலை அடையணும், சுகம் பெற்றுக்கொள்ளணும், தடைகள் மாறணும் அப்படின்னா நம்முடைய ஜேசுவை, அதாவது வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்கப்படுது, இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு விடுதலின் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இன்றிலிருந்து, அதாவது உபவாச ஜெபம், 7 நாள் உபவாச ஜெபம் இன்று காலையில் தொடங்குகிறது. கரெக்டாக 10 மணிக்கு காலையில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமாம், அந்த இது வீட்டில் இருக்கிறவங்க கலந்து கொள்ளும்படி, வேலைக்கு போகிறவங்க மதியம் சாப்பிடாம ஈவினிங் 6:30 மணிக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. இதில் கலந்து கொள்ளுங்கள். தூரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ளுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக போகலாம். என்னுடைய எடுத்துக்கொள்ளுங்கள். மீகா 2வது அதிகாரத்தில் 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி. இந்த நாளில் கர்த்தராகிய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தடைகளை நான் நீக்குவேன். அவர் சொல்கிறார், உன் தடைகளை நான் இன்றைக்கு நீக்க போகிறேன். இன்றைக்கு தடைகளின் மத்தியில் என்ன செய்வது தெரியாமல் ஏதோ ஒரு விதமான அழுத்தத்தோடு, ஒரு போராட்டத்தோடு, கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கேன். நான் என்ன செய்வது தெரியாமல் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் அந்த தடைகளை நீக்கி போடுகிறேன். நீயே கலங்குகிற, நீயே புலம்புகிற, நீயே வேதனைப்படுகிற. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், உன் தடைகளை நீக்கி போடுகிறவர் நான். உன் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை நான் நீக்கி போடுவேன். உன் பிள்ளையுடைய வேலை தடைகளை நான் நீக்கி போடுவேன். உன் பிள்ளையுடைய வியாதியை நீக்கி போடுவேன். நான் தடைகளை மாற்றி போடுகிற ஒரு கடவுள். உன் ஆசீர்வாத தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். இந்த நாளில் பரலோக தேவன் உங்கள் தடைகளை நீக்கி போடுவார். உங்கள் முன்னேற்றத்தை எந்த தீய சக்திகளும் தடுத்திருந்தாலும் அதை நீக்கி போடுகிற ஒரு வல்லமுள்ள கடவுள் தான் நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். எப்படி பாருங்களேன், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே விடாதபடி தடை பண்ணி கொண்டே இருந்தான். எகிப்தின் ராஜா தடுத்து கொண்டே இருந்தான். அவன் சேனைகளை வைத்து பயமுறுத்தினான், அழுத்தங்களை அதிகமாக கொடுத்தான். அது மாத்திரமல்ல, மந்திரவாதிகளை வைத்து தடை பண்ணி கொண்டே இருந்தான். ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் நல்லா கவனித்து பாருங்க, மோசேக்கையில் வல்லமை கொடுத்து அனுப்பினான். அந்த வல்லமையெல்லாம் பார்த்த மக்கள் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனாலும் தடை வந்தது. தடை வந்த உடனே தான் மோசே இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்போ சொல்கிறார், ஜனங்களை அறிந்து கொள்ள நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எகிப்தின் ராஜாவாக இருக்கட்டும், மந்திரவாதிகளாக இருக்கட்டும், அந்த தேசத்தினுடைய வழிபாடுகள், அடிமைத்தனத்தின் வல்லமையாக இருக்கட்டும், அதை எல்லாவற்றையும் தான் உடைத்து என் ஜனங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். அதே போலத்தான் இன்றைக்கு இந்த மாதத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படும். எத்தனை மனிதர்கள் தடை பண்ணினால் அதை உடைத்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படும். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருடைய வல்லமை பெரியதுங்க. தடை பண்ணுகிற எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்குவார். இந்த நாளில் விசேஷமாக கவனித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் எப்படி வருகிறது. தடைகள் வருகிறதுக்கு காரணம் என்ன? வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் அதை கர்த்தர் மாற்றி போடுவார். அதை மாற்றி போடுகிற கடவுள். நீ திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகம் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும். இந்த உலகம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடி கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்தின் வல்லமைகள் எதிர்த்து போராடும்.
இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்ம மேலே பொறாமை கொண்டு தடை பண்ணுவார்கள். பொறாமையின் வல்லமை தடை செய்கிற ஒரு வல்லமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொறாமை பிடித்த மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பொறாமை பிடித்தவர்கள் இருக்காங்க. யோசேப்புக்கு விரோதமாய் சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள். நல்லா யோசிங்க, சகோதரி மேலே பொறாமைப்பட்டா ராகேல். அது மாத்திரமல்ல, பொறாமை நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த பொறாமை நிமித்த தடைகள் வரும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தடைக்கு மூல காரணம் ஏதோ ஒரு பொறாமை பிடித்த மனிதர்களால் தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். என்னோட வாசிக்கலாம், என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 26 பாருங்களேன், நான் படிக்கிறேன். 14வது 13 அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். நன்றாக நினச்சி பாருங்க, வர வர விருத்தடையும் போது, வர வர நம்ம ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இந்த பொறாமை பிடித்த மனிதர்கள் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். ஏன்? நீங்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே அளவு தான் இருக்கணும். அதை விட நீங்கள் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, அதை விட நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அப்படி நினைக்கிற சத்துருக்கள் தான், அப்படிப்பட்ட பொறாமை உள்ள மனிதர்கள் மத்தியில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த பொறாமை நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார் பாருங்களேன், நம்ம வாசிக்கலாம். அதாவது 18 தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே வெட்டினவைகளை ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இருக்கின்ற பேர்கள் நிமித்தம் அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசோக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கு நீரூற்றை கண்டார்கள். கேரர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக் மேய்ப்பரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணின படியால் அந்த துறவுக்கு ஏசைக்கு என்று பேரிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது ஒரு ஆசீர்வாதம், தன் தகப்பன் வாங்கின அந்த துறவை பெலிஸ்தர் மூடிட்டாங்க. ஆனால் இவன் போய் அதை ஆயத்தப்படுத்தி அது சொல்கிறான், அதுக்கு பிரச்சனை பண்ணுறான், சண்டையை உண்டு பண்ணுறாங்க, போராட்டம் வருது. இப்படி பல போராட்டத்தில் மத்தியில் ஈசாக்கு போய்கொண்டே இருக்கிறான். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த தடைகள்? அவனுக்கு ஒன்றுமே விளங்கலை. ஆனால் அவன் அமைதியாக போய்கொண்டு இருக்கிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? கடைசியில் திரும்ப ஒரு வாட்டி ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறமேட்டு பாருங்களேன் 22 பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு திருவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குப்பாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். பாருங்கள், நமக்கு வாக்குவாதம் பண்ணி சண்டைகளை பண்ணி பிரச்சனைகளை பண்ணி நம்மளை தடை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்களுடைய அருகாமையில் இருக்கலாம், உங்கள் வியாபார ஸ்தலத்து பக்கத்தில் எதிரில் இருக்கலாம். எப்படியாவது பிரச்சனை, எப்படியாவது போராட்டம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதத்தில் அந்த தடைகளை உண்டு பண்ணுகிற மக்களை அப்புறப்படுத்தி நான் உனக்கு ஒரு ரெகோபோத்தை உண்டு பண்ண போகிறேன். உனக்கு ஒரு ரெகோபோத்து வரும். சர்ச்சை இல்லாதது, பிரச்சனை இல்லாதது, போராட்டம் இல்லாத அந்த தடைகளை நான் மாற்றி போடுவேன். இன்றைக்கி உன் மேலே பொறாமை கொண்டு உன் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் பண்ணி உன் மேலே பொறாமை கொண்டு உன் பிள்ளைகள் அழிந்து போகணும், வியாதிப்பட்டு போகணும், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு ரெகோபோத்து வரப்போகிறது, ஒரு இளைப்பாறுதல் வரப்போகுது. கர்த்தர் அந்த தடைகளை மாற்றி போடுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அதாவது 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபு என்ற ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையில் நடந்த 10 பிள்ளைகளும் மறைத்து விட்டாங்க. அவ்வளோ போராட்டங்க, ஆசீர்வாதம்லாம் இழந்து போன சூழ்நிலையில் தன் மனைவி, ஒரே மணி, அவளும் இப்படி மாம்சம் அழுகி நாற்றம் எடுக்கும்போது எல்லாம் விட்டுட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் போவ, வேதனையின் மத்தியில் கவலை, நோய் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனிதன் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் ஆண்டவரை தூசிக்கவே இல்லைங்க. அதுதான் யோபு குறித்தான ஒரு சாட்சி.
எப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளும் அவரை தூசிக்கலை. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, நான் அவன் பின்பற்றி இப்படியா குடிப்பீங்க, அப்படி எதுவுமே கேட்கலைங்க. அப்படி அவன் பாடுகள் மத்தியில் போய் கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலை அவன் என்ன நினச்சிருப்பான், நான் உமக்கு பயந்து வாழ்ந்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்த ஆண்டவரே, எந்த தீய பழக்கங்களை போல எல்லோரும் நல்வழியில் நடத்தினேனே, ஏன் எனக்கு இந்த போராட்டம். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் தாக்கப்பட்டு நெல்லிந்து உடல்லாம் மெல்லிந்து போய் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது என்னடா நடக்குது இந்த சூழ்நிலை, எங்கேருந்து தான் அந்த பிரச்சனை வருது, அவன் தெரியாமல் அமைதியாக இருந்த சூழ்நிலையில் அவன் கண்டுபிடித்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொல்கிற வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது கண்டிப்பாக தடைப்படாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே நீங்களும் யோபை போல எப்பக்கத்திலும் வேதனையோடு எப்பக்கத்திலும் போராட்டத்தோடு நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேருந்து போராட்டங்கள், உங்களுடைய குடும்பத்தில் போராட்டங்கள், இது என்ன நடக்குது, எங்கேருந்து வருது தெரியாமல் இருக்கலாம். நான் ஒன்று சொல்லவா, இது சாத்தான் இடத்திலிருந்து அவனுக்கு யோபுக்கு வந்தது, அதே போல் தான் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சில காரியங்களை எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களோ செய்வினை பண்ணிட்டாங்களோ அப்படி நினைக்காதீங்க. சில நேரத்தில் சாத்தானே போராடுவான், சாத்தானே போராடுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, அம்மா எவனை விழுங்கலாமோ வகை தேடி சுற்றி தெரிகிறான், அதாவது கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கணும் என்று. அதே போலத்தான் யோபை விழுங்க வந்தான் சாத்தான். அதே போல தான் இன்றைக்கும் சாத்தான் உங்களை விழுங்கி போடணும். உன் தொழிலை அழித்தது அந்த சாத்தான், உன்னுடைய குடும்பத்தை உடைத்தது சாத்தான், உன்னுடைய வாழ்க்கையை அழித்தது அந்த சாத்தான். அந்த சாத்தான் அழிக்கிறான் என்பதை யோபுக்கு தெரியலை, அவனுக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் காரணம் சாத்தானுடைய கிரியைகள் தான். அதை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, நான் அதை மாற்றி போட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எப்படி அவன் அந்த வார்த்தையை சொன்னான்? ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 அதிகாரத்தில் கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அவன்கிட்ட சொல்கிறார் அவனுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, அவனுடைய போராட்டத்துக்கு காரணம் என்ன. அந்த 40வது அதிகாரத்தையும் நீங்கள் 41 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல 2 ஆவிகளை குறித்து அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று 15, 40, 15. இப்போதும் பிகமத்தை நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதுவும் உண்டாக்கினேன், அதை மாட்டை போல பிள்ளைத்தனும், அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் விரியும் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கும், அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது அதன் இடுப்பை. இப்போ இதிலிருந்து ஒன்று சொன்னார். அதே அப்புறம் 41, லிவியாதான் தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ, அதை நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ. அப்போ லிவியாதானை குறித்து இதை பற்றி அவர் பேசுகிறார். அப்போ தான் அவன் புரிந்து கொள்ளுகிறான், இது சாத்தானுடைய காரியம் அல்லவா, சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அல்லவா. அதன் பிறகு இன்னொன்று இந்த எல்லா விதமான வலு சர்ப்பத்தின் இந்த பாம்புக்கு ஈடான கிரி அல்லவா, இது சாத்தான் அல்லவா என்பதை அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட பிறகு என்னமோ சொல்கிறான், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்போ தான் கண்டுபிடிச்சா இது சாத்தானால் வந்தது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எது எதால் வருதுன்னு நீங்கள் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். பொறாமையினால் வருதா அல்லது சாத்தானுடைய கிரியைகளால் வருகிறதா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும். இப்போ எங்களுடைய விடுதலை ஸ்தலத்துக்கு வருவாங்க, நிறைய பேர் வராங்க. வந்த உடனே அவங்களை விடுதலைக்குள்ளே நடத்த நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விரோதமாக என்ன போராடுதுன்னு கண்டுபிடிப்போம். அதன் பிறகு அவங்களை விடுதலைக்குள்ளே நடத்துவோம். ஒரு அற்புதமான சாட்சியை நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த ஊழியத்தில் நடந்த சாட்சிகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் படிப்பேன். அதில் ஒன்று, ஒரு சகோதரனை கொடுத்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி படித்தேன். அதாவது அவன் இன்ஜினியர் காலேஜ் முடித்து 5 வருடம் வேலை இல்லாமல் இருந்தான். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் தானே. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச அவர் ஒரு மருத்துவர் மூலமா என்னை வந்து பார்க்க வந்தார். எனக்கு இத்தனை வருடம் எனக்கு வேலை இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன், ரொம்ப வேதனைப்படுறேன், எனக்காக ஜெபிங்க. அப்போ நான் அவனுக்கு சில காரியங்களை ஜெபம் பண்ணி அவனுக்கு பண்ணேன். இது என்ன காரியம்,
மனுஷரால் வருதா அல்லது எதா மந்திரமா அல்லது சாத்தானால் போராட்டம் இப்படி பார்த்துருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இவன் சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கான், அந்த சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படணும். அதுக்காக ஜெபம்னு சொல்லும்போது நம்முடைய ஊழியத்தில் சாப ஜெபன்ட்டு ஒன்று வைத்திருக்கிறோம். ஏன்னா முன்னோர்கள் பண்ண காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் அவர் அதை விசாரிக்கிறார், பிள்ளைகள் கிட்ட தான் அதை விசாரிப்பார். அப்போ அந்த ஜெபத்தை செய்து அவனுக்கு ஜெபம் பண்ணி அந்த சாப ஜெபம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போனான். சில நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அன்றைக்கு அந்த சாபத்தை கர்த்தர் உடைத்தபடியால் அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நல்ல நிலைமையில் முன்னேறி கொண்டு இருக்கிறான். அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். எப்படி ஒரு சாபம் தடை பண்ணுது அதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு பக்கம் பொறாமை, ஒரு பக்கம் சாத்தானுடைய போராட்டம், இன்னொரு பக்கம் சாபத்தின் வல்லம் இருக்கா பாருங்க. பழைய உடன்படிக்கை, பழைய அடிமைத்தனம், பழைய வழிபாடுகள், இரத்த பலி கொடுத்து உடன்படிக்கை இருக்கா பாருங்க. அல்லது சாபமான காரியங்களை உங்கள் குடும்பத்தார் செய்திருக்கிறா பாருங்க. ஏதாவது மந்திரத்தோடு, ஏதோ ஒரு விக்கிரகத்தோடு, ஏதோ ஒரு இரத்த பலி கொடுக்குறது, ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களா பாருங்க. அப்படி இருக்குமானால் அந்த சாபத்தை கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். இது இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. இன்றைக்கு நான் விடுதலை பெறணும், என் தடைகள் மாறணும் என்ற கர்த்தர் வாக்கு பண்ணுங்க, உன் தடை மாறியே தீரும். ஆனால் பாருங்கள், யோபு சொன்னால் பாருங்களேன், விசுவாசமாக அறிக்கை செய்தான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படி நீங்கள் பேசணும். உங்களுக்கு தடைகள் வரும்போது யோசேப்பு இருந்தது மாதிரி பொறாமை பிடித்தல் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருங்க, ரெகோபோத்தை கர்த்தர் தருவார். அமைதியாக அவருடைய சமூகத்தில் இருங்க. வேதம் அதான் சொல்லுகிறது, அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று நீ அறிந்து கொள். அமைதியாக இருங்க. ரெண்டாவது, விசுவாச வார்த்தைகளை பேசும். யோபு பேசுகிறான், ஆண்டவர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படி பேசுங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது. இதுதான் கர்த்தரை நீங்கள் நம்புகிறது. கர்த்தர் சர்வ வல்லமை என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறது, அதை நம்புங்க. அற்புதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க, பார்க்கலாம். அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் நீங்கள் சொன்னீங்க, நான் தடைகளை நீக்குவேன். ஓ சோத்திரிங்க, ஏனென்றால் நான் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று நீர் மீகால சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தடைகளால் இருக்கிறாங்க. பொறாமையினால் வந்த தடைகள் இருக்கலாம் ஆண்டவரே, சாத்தானால் வந்த தடைகள் இருக்கலாம், சாபத்தினால் வந்த தடைகள் இருக்கலாம். இந்த தடைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கள் நீக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் நீக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும் அப்பா, உம்முடைய வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த வார்த்தை நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தை வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை நிறைவேறி தரட்டும்பா. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி போராடுகிற பொறாமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அப்பா நீக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். பொறாமை மனிதர்களை நீக்கி போடும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டிருக்கிற அக்கம் பக்கத்தினர், தொழில் செய்கிற வியாபாரம் பண்ணுகிற இடத்துல இருப்பார்களானா இயேசுவே உம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் அப்புறப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, சாத்தானால் வருகிற எல்லா தடைகள், சாத்தானால் வருகிற எப்பக்கத்தின் நெருக்கத்தையும் போராட்டத்தையும் கொடுக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும்ப்பா, அழிக்கப்பட்டு போகட்டும். அந்த கிரியைகள் அடங்கி போகட்டும். அன்றைக்கு சீசர்களோடு இயேசு படகுல போகும்போது காற்று கொந்தளித்தது ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, நீங்கள் எழுந்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன வார்த்தையை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் போராடி கடல் கொந்தளிப்போடு குடும்பத்தை உடைக்க போராடுகிற, பிரிக்க போராடுகிற, பிள்ளைகளை அழிக்க போராடுகிற, வேகம் எடுத்து போராடுகிற எல்லா சுழல் காற்றுகள் ஓய்ந்து போகட்டும்ப்பா. சுழல் காற்றுகள் ஓய்ந்து போகட்டும். எல்லா கிரியைகளும் ஓய்ந்து போகட்டும். யோபை அழித்த லிவியாதான் என்ற சர்பத்தின் வல்லமைகள் எல்லாம், சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் இப்பொழுதே அழிந்து போகட்டும் அப்பா. இயேசு நாமத்தில் அதட்டுகிறேன் இயேசு நாமத்தில் எல்லாம் விலகி இறையாத
அமைதியாக போகட்டப்பா. இனி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அவங்களுக்கு ஒரு ரெகோபத்தை தந்துடுங்க. அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்துடுங்க. அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தந்துடுங்க. இன்றைக்கு தடைகளை நீக்குகிற கர்த்தர் ஒரு ரெகோபத்தை தாங்க. ஒரு விதமான ஆண்டவரே சோத்திர ரெட்டிப்பான நன்மை இளைப்பாறுதல் தந்து ஆசீர்வதிப்பீராங்க. ஆமேன் ஆமேன். விசுவாசமாக பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாசமாக பேசுங்க. உங்களுக்கு ஒரு ரெகோபத்தை கர்த்தர் தரார். உங்களுக்கு ஒரு நீருற்று வரும். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க தருவார். மூணாவது, உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேறாமல் தடைகள் ஏதாவது போராட்டமாக இருக்குது, எங்களுக்காக ஜெபிங்க. சாபத்திலேருந்து வெளியே வரணும், எங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் விரும்புவீங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் செங்கல்பட்டு, சென்னை, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் இருந்தீங்க, நீங்கள் நம்முடைய ஜேசுவை விடுதலை மையத்தை விசிட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபித்து விடுதலைக்குள்ளே நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை விடுவிக்க அவரும் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.